இயற்கையான, எளிமையான, யதார்த்தமான உங்கள் வீட்டில் எங்கள் சமையல். இது நம்ம சமையல். ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்த எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரவை தோசை. ஹோட்டல் ஸ்டைலில் ரவை தோசை நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்றதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கொண்டக்கடலை தோசை சுடுறது பற்றி நம்ம போட்டிருந்தோம். கொண்டக்கடலை தோசை ரெசிபி இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ரவை 1 கப்பு, அதாவது 1 டம்ளர் எடுத்துக்கிடலாம். 3/4 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு அரிசி மாவு கலந்துக்கிடுவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இவைகளை கலந்து விட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, அதை கலந்துக்கிடலாம். இப்போ ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம். நல்லா தாராளமாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த ரவையானது ஊறி நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா கொடுக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி நல்லா 4 கப்பே ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடணும். சின்ன சின்ன கட்டிகள், இந்த லம்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக நல்லா கரைச்சி விட்டுக்கிடலாம். நல்லா தெளிவாக கரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் ரவை ஊறி வர்றப்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 2 hours போல் இந்த மாவை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு இந்த கலவையில் சீனி சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரை சுகர் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனிஷாக வரும். இதில் வந்து ஆனியன் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனியன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. நான் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் சேர்த்தோம்னா நமக்கு கூடுதலாக சுவையை கொடுக்கும். இந்த தண்ணியாக கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து ஒரு 2 hours வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து ஊற வச்சிடலாம். இல்லை உடனே சுடணும் அப்படின்னம்னா நம்ம அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் நல்லா கலந்து விட்டோம்னா உடனே சுடலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஊற வச்சு சுட்டோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் தோசை. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 hours ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் வந்து மறுபடியும் ஒரு 3/4 கப்பு அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, தண்ணியாக இருக்கணும் மாவு நல்லா. அதில் கொஞ்சம் போல் ரவை சேர்த்துக்கிறேன். அந்த ரவை வந்து ஒரு கிறிஸ்பினஸ், தோசைக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அந்த சேர்த்துருக்கிற ரவை. ஓகே, இப்போ வந்து நம்ம சுட ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் வராதோ அப்படின்லாம் கவலைப்பட வேணாம். நான்ஸ்டிக்கில் கூட நம்ம பயமாக இருந்ததுன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட ஊற்றி பாருங்கள். ஆனால் தோசைக்கல்லையும் எண்ணெய் ஊற்றி சுடவும் செய்யலாம். ஆர்டினரி தோசைக்கல்லையும் நான்ஸ்டிக்லையும் இது பண்ணலாம். இப்போ நான் நான்ஸ்டிக்கில் தான் சுடுறேன். ஒரு டம்ளரில் மாவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரண்டியில் வந்து அதிகமாக எடுத்து ஊற்ற வேண்டியிருக்கும். அதனால் ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே மாவு எடுத்துக்கோங்க. தண்ணியாக தான் இருக்கும், ஊற்றிக்கிடலாம். அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யும், இது ஓட்டையாக. ஓகே, நல்லா முருகலாக வேகட்டும். நம்ம ஒரு தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலேயே நமக்கு ரவா தோசை ரெடி ஆகும். அந்த ரவா தோசை 1 சைடு மட்டும் வெந்தாலே போதும். வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்லா முருகலாக வெந்துருச்சு. நம்ம தோசையை 1 சைடு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நடுவில் ஒரு கீரல் வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த தோசை ஊற்றுறப்ப நல்லா மாவை கிண்டி விட்டுக்கிடணும். அடியில் வந்து ரவை மாவெல்லாம் வந்து உறைஞ்சிருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். அதனால் அந்த மாவை ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப டம்ளரில் ஒரு 3/4 அளவு
எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ மறுபடியும் தோசைக்கல்லில் ஊற்றலாம். அதே மாதிரி தான் ஒன்று போல் ஊற்றிக்கிடலாம். கேப் நிறையா இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லை சின்ன சின்ன கேப் இருந்தால் ஓகே. அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக தான் வரப்போகுது. ஓகே, இது ஒரு நிமிஷம் நேரம் நல்லா சூடாகி கல்லில் வேகும். தோசை நல்லா வெந்த உடனே அதே மாதிரி முதல்ல எடுத்த மாதிரியே தான் நம்ம நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு தோசையை ஒரு பாகம் மட்டும்தான், ஒரு பக்கம் மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். அப்படியே மடித்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்போ நமக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசை அதே ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடச்சிருச்சு. நாம் இதை தக்காளி சட்னி அல்லது புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி எதோடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு பயனுள்ள ஆரோக்கிய குறிப்போட அல்லது ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.